ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம வந்து ப்ராடக்ட் நாலேஜ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்தாலும் பண்ணலாம், இல்லைனாலும் பண்ணலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜுக்காக தான். ஜஸ்ட்டு வந்து எப்படின்னா, இது வந்து எப்படி பண்ணலாம், என்ன யூஸ் பண்ண தெரியாத நான் சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்க்க போது ஹேர் ஸ்டைல்ஸு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி செக்ஷன் எடுக்கணும், எப்படி வந்து செக்ஷன் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஏன்னா டிகிரிஸ் இருக்குது, ஏன்னா டைப்ஸ் இருக்குது ஹேர் ஸ்டைலில், என்னென்ன பேக் கம்ஸ் இருக்குது, எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ அது கரெக்டாக வந்து கவனிச்சுக்கோங்க. ஸோ கிளாஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷனிங் அக்கார்டிங் டு த ஹெட் ஷேப். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஹெட் இருக்குது, நார்மலாக வந்து இப்படி தான் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ண அப்படின்னா ஒரு செக்ஷன் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்லேருந்து பேக் ஃபஸ்ட்டு செக்ஷன் எடுக்கணும். அதுக்கப்புறம் இயர்லேருந்து இயருக்கு செக்ஷன் எடுக்கணும். ஓகேங்களா, ஃப்ரண்ட் டு பேக், இயர் டு இயர். அடுத்து பாக்ஸ் செக்ஷன். பாக்ஸ் செக்ஷன் அப்படின்னா இந்த ஐபோட ஆர்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதான் வந்து பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இங்கேருந்து இயரோட மிடில் இருக்கும். ஓகேங்களா, இது பேர் பாக்ஸ் செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது 1 2 3 4 பிரிச்சரில் ஃப்ரண்ட் டு பேக், இயர் டு இயர் அடித்தோம். இது 1 2 3 4 பிரிப்போம். ஒரு சர்க்கிள் வந்து 4 பிரிப்போம்ல, ஒரு சர்க்கிள் போட்டு 4 பிரிச்சு அப்படின்னா 1 2 3 4 பிரிப்போம். அது பேர் ப்ரொஃபைல் செக்ஷன் சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃப்ரண்ட் பார்த்தா ப்ரொஃபைல் செக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 4 பிரிக்கிறது ப்ரொஃபைல் செக்ஷன் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ அது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செக்ஷன் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஐபோட ஆர்ச் இருந்து இருக்கிற செக்ஷன் பேர் பாக்ஸ் செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சி செக்ஷன். சி செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருப்போம். நம்ம வந்து டம்மேஜஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ரியல் ஹேர் பார்க்கும்போது தெரியும் சி செக்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வரும் க்ரோன் செக்ஷன் சொல்லுவாங்க, இல்லை சி செக்ஷன் சொல்லுவாங்க, இல்லை டி செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேப் ஏரியா. நேப் ஏரியான்றது என்ன, எங்கே அப்படின்னா நம்ம காதோட மிடில் எண்டு இருக்குல்ல, அந்த இடத்துல கை வைக்கணும்ல, இதுதான் நேப் ஏரியா. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பேர் நேப் ஏரியா. இந்த இடத்துல எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் அவங்க எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது, மற்ற எல்லாத்துக்கும் செஞ்சதுக்குலாம் வந்து இந்த நேப் ஏரியான்றது யூஸ் ஆகும். அது நம்ம டம்மியில் ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் செக்ஷனிங். டைப்ஸ் ஆஃப் செக்ஷனிங்னா என்ன அப்படின்னா, ஸோ என்னென்ன செக்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வெர்டிகல் செக்ஷன், ஹரிசாண்டல் செக்ஷன், ஜிக்ஜாக் செக்ஷன், டயகனல் செக்ஷன். இந்த 4 செக்ஷன் இருக்குது. செக்ஷன் என்ன அப்படின்னா, இதான் என்னோட கோம்பு. இந்த கோம்பு வந்து அப்லேருந்து டவுன் வச்சுன்னா இது வெர்டிகல் செக்ஷன். இது சப்போஸ் வேறு செக்ஷன் எடுக்கிறேன், இது அப்லேருந்து டவுன் வச்சுன்னா இது பேர் வெர்டிகல் செக்ஷன். இதே டவுன்லேருந்து அப்பு போனாலும் அது வெர்டிகல் செக்ஷன் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லெஃப்ட்லேருந்து ரைட்டு போனாலும் ஹரிசாண்டல் செக்ஷன், ரைட்லேருந்து லெஃப்ட் போனால் ஹரிசாண்டல் செக்ஷன். சப்போஸ் இப்படி போகிறேன் அப்படின்னா இது ஹரிசாண்டல் செக்ஷன், இப்படி வந்து அப்படின்னா அது ஹரிசாண்டல் செக்ஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயகனல் செக்ஷன். இப்படி கிராஸாக போகுது பார்த்தீங்கன்னா இது வந்து டயகனல் செக்ஷன். ஸோ இதுவே இப்படி மாதிரி ஜெட் மாதிரி இப்படி போச்சு அப்படின்னா இது வந்து ஜிக்ஜாக் செக்ஷன். இந்த 4 செக்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஃப்ரண்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம், செக்ஷன் இருக்கும்போது யூஸ் பண்ணுவோம், லேயரில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து டைப்ஸ் ஆஃப் செக்ஷனிங். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரிஸ் இன் ஹேர் ஸ்டைல். என்னென்ன டிகிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி. ஓகே, அந்த 3 டிகிரிஸ் தான் மெயின் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா டேரக்ட் நம்ம ஹேர் ஸ்டைல் பார்க்க போயிடலாம். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு, அதுக்காக தான். ஸோ இது வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸு. இது மேலே இப்படி கோம்பு இருந்துச்சுன்னா இது வந்து 0 டிகிரி. இதே வந்து இப்போ சென்டர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து 90 டிகிரி. ஜஸ்ட் இப்படி ஃப்ளாட்டாக இந்த சைடு அந்த சைடுனா இது 180 டிகிரி. ஓகேவா, ஸோ இந்த 3 டிகிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பேக் கம்பரமாக உங்களுக்கு தெரியும் இப்படி யூஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு, அதுக்காக தான் சொல்கிறோம். 0, 90, 180. ஓகேவா, தி டிகிரிஸ் இன் ஹேர் ஸ்டைல்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷனிங் அக்கார்டிங் டு த ஹேர் ஸ்டைல். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்தா டைப்ஸ் ஆஃப் செக்ஷனிங் அக்கார்டிங் டு த ஹேர் ஸ்டைல். ஸோ என்னென்ன நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் சொல்லுவோம். நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது 4 டைப்ஸ் தான். 1 ட்ரெடிஷ்னல், இண்டோ வெஸ்டர்ன், வெஸ்டர்ன், ஓப்பன். இது 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னல் அப்படின்னா லோ பன், இண்டோ வெஸ்டர்ன் அப்படின்னா மிடில் பன், வெஸ்டர்ன் அப்படின்னா ஹை பன். ஓகேங்களா, இது 3 தான். ஸோ பண்ணுன்னா நீங்கள் என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னா டோன்ட் வச்சா தான் பண்ணு அப்படின்னு நினைக்க வேணாம். நம்ம ரப்பர் பேண்ட் நார்மலாக நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டாலே அது பேர் பண்ணு தான். ஸோ இந்த இடத்துல எண்டில் ரப்பர் பேண்ட் போட்டால் அது வந்து லோ பன், மிடில் பண்ணால் இது மிடில் பன். இந்த இடத்துல ஹையில் சப்போஸ் இந்த ஃபேஷன் ஷோலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹையில் போட்டிருப்பாங்க இப்படி மொத்தமாக சேர்த்து, அது பார்த்தீங்கன்னா ஹை பன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹேட் வந்து நார்மலாக பண்ணுறது தான். கேர்ள்ஸோ மிஸ்ஸி பிரைடோ இல்லை வந்து மூத்தம் தெரியாத மாதிரி அது எல்லாமே வந்து ஓப்பன் ஹேடு. ஓகேங்களா, எல்லாருமே செக்ஷனிங் இருக்குது. ட்ரெடிஷ்னல் அப்படின்னா 4 5 4 சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல 4 ஃபிங்கர், ஃப்ரண்ட் செக்ஷனுமே 4 ஃபிங்கர் இருக்கணும். இந்த இடத்துல சி செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபிங்கர். அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் கேப் விடுவோம், அது வந்து பின்னிங் ஏரியா. எப்போயும் பின் மட்டும் கொஞ்சம் ஏரியா கொடுக்கணும், 4 ஃபிங்கர். அதுக்கப்புறம் பின்னாடி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படியே ஹேர் ஸ்டைல் பண்ணுவீங்க. ஸோ பின் மட்டும் கேட் இருக்காது, அதனால் பார்க்க நல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து பின்னிங் ஏரியாவும் இடம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இண்டோ வெஸ்டர்ன் அப்படின்னா ஃப்ரண்ட் 4, அடுத்து 4 ஃபிங்கர் வந்து பின்னிங் ஏரியா, அடுத்து அப்படியே வந்து பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம். இது எப்படின்னா ஃபுல் புக் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து எல்லாமே ஹேர் ஸ்டைலில் பார்ப்போம். ஜஸ்ட் அந்த நாலேஜாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வெஸ்டர்ன் இந்த இடத்துல 3 ஃபிங்கர் கேப்பு, அப்படியே முடி சேர்த்து இங்கே வந்து ரப்பர் பேண்ட் போட்டுரும். அது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன். அப்புறம் நார்மல் ஓப்பன் ஹேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 ஃபிங்கர் வந்து ஃப்ரண்ட் செக்ஷன் பண்ணலாம், ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், ட்விஸ்ட் எல்லாம் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். அது வந்து 4 ஃபிங்கர். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 ஃபிங்கர் வந்து பஃப் ஏரியா,
கொஞ்சம் கேப் விட்டு வந்து பின்னிங் ஏரியா, அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் ஓப்பன் ஹேண்ட் எல்லாம் பண்ணிக்கலாம். சப்போஸ் சில பேர் டவுட் வரும், 4 ஃபிங்கர் 5 ஃபிங்கர்னு சொல்கிறீங்க சார், என் விரல் வந்து சின்னதாக இருக்குது, உங்கள் விரல் பெருசாக இருக்குன்னு சொல்லுவீங்க. அது கன்ஃபியூஸாக வேணாம். சப்போஸ் என் விரல் பெருசாக இருக்குன்னா 4 ஃபிங்கர் வைக்கிறேன், உங்கள் விரல் சின்னதாக இருக்குது அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு 5 ஃபிங்கர் வச்சுருங்க. கொஞ்சம் கேப் விட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபிங்கர் வைங்க, ஒரு விரல் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்படி வச்சுன்னா எப்பயுமே இதோட ஒரு ரேஷியோ எக்ஸ்ட்ரா இருக்கணும், அவ்வளோதான். சப்போஸ் இங்கே 3 வச்சா இங்கே 4, இங்கே 5 வச்சா இங்கே 6, இங்கே 7 வச்சா 8, அது மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஃபிங்கர் வந்து உங்கள் ஐடியாக்காக தான் சொன்னோம், போக பண்ண உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். செக்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஏரோட சென்டரில் இருக்கணும், அந்த மாதிரி ப்ராப்பராக இருந்தாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க முடி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா காதுக்கு பேக்கில் இருக்கணும் செக்ஷனிங், முடி அதே மாதிரி காதுக்கு ஃப்ரண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி எடுக்கலாம் எடுக்கலாம். பட் மெயின் என்ன பொறுத்தது அப்படின்னா எப்பயுமே காதோட சென்டருக்கு செக்ஷன் இருக்க மாதிரி பாருங்கள். அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து செக்ஷனிங் ப்ராப்பராக வரும், ஹேர் பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பேக்கம். டைப்ஸ் ஆஃப் பேக்கம் பார்த்தீங்கன்னா ரூட் பேக்கம், பால் பேக்கம், பால் பேக்கம், டைட் பேக்கம், 3 பேக்கம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப்ஸ் சைடு இருக்குது, பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரூட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ரூட் எப்பவுமே வந்து ஃப்ரண்டில் பண்ணுறது, ரூட்டில் அதாவது உங்களுக்கு ஈஸியாக தெரியும், அதுலேயே தெரிய பாருங்கள். ரூட்னா ரூட்டுக்கிட்ட பண்ணுறது, டைட்னா டைட்டாக பண்ணுறது, பால்னா பால் ஷேப்பில் பண்ணுறது, எவ்வளோ சிம்பிள். இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ டைட்டும் பாலும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ டைட்டு ஒன்று படிச்சிங்கன்னா அதை அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிங்கன்னா அதான் பால். பால் ஒன்று படிச்சு அப்படின்னா அதை அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிங்கன்னா அதான் டைட். ஓகே, ரூட் வந்து தனியாக பார்ப்போம். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டைட் பேக்கம் 9 டிகிரி டைட் ஹோல்டிங், ரூட் டு எண்டு. அப்புறம் வந்து அப்படியே எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மெர்மன் ஹேர்ஸ்டைல் யூஸ் பண்ணுறோம். எல்லா ஹேர்ஸ்டைலுமே ஸ்ப்ரே வந்து 9 டிகிரியில் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இது வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் அப்படியே வந்து டம்மி வச்சு பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து பால் பேக்கம் சேம் 9 டிகிரி மட்டும் சேமாக இருக்கணும். அதுக்கு என்ன சொன்னோம், கோம்பு வந்து சீத்ரூன்னு இருக்கணும். சீத்ரூ அப்படின்னா கோம்பு வந்து வெளியே தெரியணும். இதுக்கு வந்து டாப் சைடில் மட்டும் இருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ரூட் டு எண்டு சொன்னோம் டைட் பேக்கமுக்கு. இதுக்கு வந்து எண்டு டு ரூட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து மெர்மேடுக்கு யூஸ் பண்ண சொன்னோம். இது வந்து பன்னு ஸ்டஃபிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்கள்கிட்ட சப்போஸ் ஸ்டஃபிங் இல்லை, டோனட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ரூட் பேக்கம். ரூட் பேக்கம் பார்த்திங்க அப்படின்னா 180 டிகிரி மெயின், 180 டிகிரி மிடில் டு ரூட்டு. ஸோ ஆன் சைடில் வச்சுக்கோங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பஃப் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ சேம் ஸ்ப்ரே ஆட்டு 90 டிகிரி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணி காட்டுறோம். ஸோ இதுதான் வந்து தியரி நாலேஜ். இது வரைக்கும் பார்த்த எல்லாமே ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக தான். இது வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். பண்ண உங்களுக்கு பை ஹார்ட் ஆகிடும், ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஏன் வந்து இவ்வளோ ஸ்லோவாக இதுதான் தேடி போகிறோம் அப்படின்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே தூங்கிட்டு இருந்தால் கூட டக்குன்னு ஸ்டெப்ஸ் ஞாபகம் வரும். அப்படி நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான். ஸோ அந்த வீடியோஸ்க்குள்ளலாம் திரும்ப பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து பர்சனலாக பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து ஹேர் ஸ்டைல் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.